வெல்கம் டு வீக்கெண்ட் இன்ஃபோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலோட விளாக் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சந்தாபுரத்து பக்கத்தில் வந்து ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் இருக்குங்க. விசேஷமான கல்யாண உற்சவம் எல்லாமே நடக்குதுங்க. ஸோ அதை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். சந்தாபுரத்துலேருந்து ஒரு நியர்பை ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேங்க. ஆனைக்கல் ரோட்டில் இருக்குது. ரொம்பவே பழமையான கோவில், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. கோவிலில் எப்படி இருக்காங்களோ சேம் அதே மாதிரி சுவாமி வந்து காட்டுங்க. ஸோ அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அதெல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒசூர் பக்கத்தில் இருக்க சந்தாபுரில் இருந்து ஆனைக்கலுக்கு போகிற வழியில் ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் இந்த கோயில் நம்ம பார்க்க முடியுங்க. இந்த கோவிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் கூட இருக்குது. இந்த இடத்து பேர் பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணபுரம் அன்னு சொன்னால் இந்த இடத்துல ஸ்டாப்புமே இருக்குது. இங்கே இறங்கிட்டு இந்த ஆர்ச்சில் இருந்து உள்ளே ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம உள்ளே ட்ராவல் பண்ணிட்டு போனால் கோவில் வந்துடுவோங்க. கோவில்கிட்ட வரைக்குமே பஸ் இல்லை. அதனால் மெயின் ரோட்டில் நம்ம இறங்கிட்டு ஆட்டோ இல்லை நம்ம ஓன் வெஹிக்கிள்ஸ் இருந்தால் நம்ம இந்த கோவில் வந்து ரீச் பண்ணிடலாங்க. போகிற வழி எல்லாமே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா லேக் ஒன்று இருக்குது. லேக்குக்கு பின்னாடி தாங்க இந்த கோவில் இருக்குது. கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் வந்து ரொம்பவே பெருசாகவே இருக்காங்க. தாராளமாக பார்க் பண்ணிட்டு போகலாங்க. கோவில்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் எல்லாமே இருக்குது. பூஜை சாமான் யாராவது வாங்கிட்டு வரலன்னா இங்கே கூட வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம். கல்யாணம் இப்போ தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க சாமியை. உள்ளே போயிட்டு இதுதாங்க என்ட்ரன்ஸு, மெயின் கோபுரம் இது தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறாங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோவிலில் பெருமாள் மட்டும் இல்லாமல் பக்த ஆஞ்சநேயா, மகாலட்சுமி, விநாயகர் இந்த மாதிரி நிறைய கடவுள் இருக்காங்க. ಎಲ್ಲರಿಗೂ ಸಂಕಲ್ಪವನ್ನು ಹೇಳಿಕೊಡಲಾಗುತ್ತದೆ. ಎಲ್ಲರೂ ಭಕ್ತಿ ಶ್ರದ್ಧೆಗಳಿಂದ ಉತ್ತರಾಭಾದ್ರ ನಕ್ಷತ್ರ ಮೀನರಾಶೋದಾತಾಯಾಃ ಶಶಾಂಕೌಂಡ ಆನಂದ ಭಯೋಧಿನಿ ಮಾತುರೈ ಮುದಂ ಕೊಡಲು ಯಶಮುದಲ आयुष्मग्रं पदं शुद्धै यज्ञापवेतं बलमस्तु तेजः। ॐ यज्ञापवेतं बलमं पवित्रं प्रजापतेर्यत्सहजं पुरस्तात्। आयुष्मग्रं पदं शुद्धै यज्ञापवेतं बलमस्तु तेजः।
ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ. ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ವೆಂಕಟೇಶ್ವರನ ಕಲ್ಯಾಣೋತ್ಸವದಲ್ಲಿ ಲಾಜಾ ಹೋಮವಾಗುತ್ತಿದೆ. ಎಲ್ಲರೂ ಭಕ್ತಿ ಶ್ರದ್ಧೆಗಳಿಂದ ಆ ವೆಂಕಟೇಶ್ವರನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಮುಂದಿನ ಕೈಂಕರ್ಯವನ್ನು ಮಾಡೋಣ. ರಾಧೆ ಗೋಪಾಲ ರಾಧೆ ಗೋಪಾಲ ಅನಾಥನಾಥ ದೀನ ಬಂಧೋ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಅನಾಥನಾಥ ದೀನ ಬಂಧೋ ರಾಧೆ ಗೋವಿಂದ ರಾಧೆ ಗೋವಿಂದ ರಾಧೆ ಗೋಪಾಲ 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 ರಾಧೆ பெருமாளோட கல்யாண உற்சவம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா அதிகமாக லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.